Hello all, welcome to Max Square YouTube channel. In this video la namba 10th standard Samachir Kalvi unit 2 la chapter 2.8 example problems 2.36 to 2.39 பார்ப்போம். Example 2.36 பாருங்க. Find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. Okay, இதான் question. இப்போ வந்து sum of natural numbers between என்ன கொடுத்திருக்காங்க 300 and 600. அதுவும் என்ன ஸ்பெசிஃபிக்கா பர்టిక్యులரா divisible by 7 னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 300 க்கும் 600 க்கும் இடையில எது 7 ஆல் divisible ஆகுதுன்னு பார்க்கலாம். இது எப்படி சின்ன ஒரு வேலை செக் பண்ணலாம். இப்போ 300 7 ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? 7 4s are 28, remainder 20 0, 7 2s are 14 இல்லையா? அப்போ 6 வருது ரிமைண்டர். அப்போ ரிமைண்டர் 6னா அப்போ 294 தான் அப்போ வந்து டிவைட் ஆகும் எக்ஸாக்டாக. அப்படி தானே? அப்போ 294ன்றது இந்த 300 to 600 ரேஞ்சில் இல்லை. அப்போ 294க்கு அடுத்தது என்ன டிவைட் ஆகும்? ஒரு ப்ளஸ் 7 ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 7 டேபிள் தானே? அப்போ 7 7 தானே ஆட் ஆகிட்டே போகும். இப்போ 7 + 4 11. ஓகே, 0 301. 301 இந்த ரேஞ்சில் தானே இருக்குது. அப்போது தி செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் between 300 and 600 which are divisible by 7. Okay, which are divisible by 7 are என்ன நம்பர்ஸ்? இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 301ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதோட ப்ளஸ் 7 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 308. ஓகே, இதோட ப்ளஸ் 7 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 315. ஓகேவா? கம்மா எக்ஸெட்ரா அப் டு எது வரைக்கும் வரும்? இப்போ எது வரைக்கும் வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 600 டிவைட் பண்ணிக்கோங்க. 600 7 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஓகே 7 எத்தனை டைம்ஸ் வரும்? 7 8s are 56 வருமா? ஓகே, ரிமைண்டர் 40, 7 5s are 35 வருமா? அப்போ ரிமைண்டர் இஸ் 5. ஓகே, அப்போ இங்கே சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். 600ல் 5 போச்சுன்னா 595 இல்லையா? 595 எந்த ரேஞ்சில் இருக்குது? இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் 7 ஆட் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகிடும்? 602 ஆகிடுமா? 602 இந்த ரேஞ்சில் கிடையாது. ஓகே, அப்போ இந்த மினிமம் ரேஞ்ச் என்னது? 595. அப்போ அப் டு 595 வரைக்கும் வரும். அப்போது தி சம் ஆஃப் ஃபைன் தி சம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ சம் ஆஃப் தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600 which are divisible by 7 is 301 plus 308 plus 315 plus etc. up to 595 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? இட் இஸ் 301. ஓகே, difference d is equal to 308 minus 301 which is 7. okay, and the last term என்ன தெரியுது? 595 தெரியுது. ஓகே, இப்போ லாஸ்ட் டேர்ம் தெரியுறனால அந்த sn is equal to n/2 of a plus l இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். பட் இதுக்கு என்ன வேணும்? n வேணும் இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு n ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ என்ன எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இந்த லாஸ்ட் டேர்ம் வச்சு தான் n ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா tn is equal to l is equal to a plus n minus 1 into d இல்லையா? லாஸ்ட் டேர்ம் ஆஃப் தி சீரீஸ், ஜென்ரல் டேர்ம் ஆஃப் தி சீரீஸ் இல்லை, அதுதான் வந்து லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் எல். ஓகே, அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி இல்லையா? இப்போ நமக்கு என்ன வேணும்? எல் தெரியும் 595 இஸ் ஈக்குவல் டு ஏயும் தெரியும் 301 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டியும் தெரியும் which is 7. ஓகே, இப்போ 595 மைனஸ் 301 இஸ் ஈக்குவல் டு 7n மைனஸ் 7. ஓகே, 7n is equal to 595 minus 301. இந்த minus 7 அந்த பக்கம் போச்சுன்னா it is plus 7. அப்போ 7n is equal to நமக்கு இங்கே என்ன வருது? சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 294 வருது ப்ளஸ் 7 which is nothing but 301. ஓகே, அப்போ 7n is equal to 301 wherefore n is equal to 301 divided by 7 which is equal to 7 4s are 28. okay, remainder 2, 7 3s are 21. அப்போ n is equal to 43. okay, இப்போ n find out பண்ணியாச்சு. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ s43 is equal to 43 divided by 2 of a plus l. இப்போ 301 plus 595. okay, that is equal to 43 by 2 of இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வரும்? 698 896. okay, இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 1s are 2 4s are 8, 2 4s are 8, 2 8s are 16. okay, 448 into 43 is nothing but 19264 வருது.
அப்போ S43 அதாவது sum up to 43 term of the series is nothing but 19264. okay. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சீரீஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு தி ப்ராப்ளம். ஓகே, சரி, இப்போ இங்கே ப்ராப்ளம் பாருங்கள். A mosaic is designed in the shape of an equilateral triangle. இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மொசைக்கு. 12 feet இருக்குது. ஒரு சைடும் வந்து 12 feet இருக்குது. ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இங்கே 12, இங்கே 12, இங்கே 12. ஓகே, 12 feet இருக்குது. ஈச் டைல் இஸ் mosaic in the shape of an equilateral triangle. அது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைல்ஸ், இந்த குட்டி குட்டி டிசைன்ஸ் கூட இந்த ஷேப் ஆஃப் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ஒரு சைடோட லென்த் இன்ச் வந்து 12. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் ஆஃப் 12 inch சைடுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டைல்ஸ் ஆன் ஆல்டர்னேட் இந்த கலர் as shown in the figure. அதாவது ஒயிட்னா அடுத்தது ப்ளூ, அப்புறம் இங்கே ஒயிட்டு நடுவில் ப்ளூ, அப்புறம் ஒயிட் ப்ளூ. ஓகேவா, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருக்குது, கலர் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. ஓகே, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஆஃப் ஈச் கலர் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் இன் தி மொசைக். அப்போ முதல்ல இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் இன் தி மொசைக் கேட்குறாங்க. அண்ட் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்லேருந்தே நமக்கு தெரியுது. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து எத்தனை டைல்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா 1, செகண்ட் ரோவில் 1 2, ஓகே, தேர்ட் ரோவில் 1 2 3. ஓகே, அந்த மாதிரி வந்து எப்படி இருக்குது நமக்கு பார்த்திங்கன்னா ஒயிட்டும் இதுவும் மாறி இருக்கனால இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் டைல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, செகண்ட் ரோவில் வந்து ப்ளூ டைல் மட்டும் இருக்குது. தேர்ட் ப்ளூ டைல் 1, ஒயிட் டைல் வந்து 2 இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 1 2 3 4 5 6 7 டைல்ஸ் இருக்குது. பட் அதில் 3 வந்து ப்ளூ அண்ட் தென் 4 வந்து ஒயிட் இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம இதை எப்படி ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோன்னா, நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் இன் ஈச் ரோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகே, நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் இன் ஈச் ரோ. ஓகே, இப்போ ஈச் ரோவில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன இருக்குது, 1. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோவில் இட் இஸ் 1. ஓகே, செகண்ட் ரோவில் 1 2. ஓகேவா, அப்போ 2. தேர்ட் ரோவில் 1 2 3. ஓகே, அப்புறம் ஃபோர்த் ரோவில் 4 and 5 and so on. லாஸ்ட் ரோவில் எவ்வளோ இருக்குது, இட் இஸ் 12. கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 10 11 12. ஓகே, 12 டைல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ். ஓகே, ப்ளூ டைல்ஸ் இன் ஈச் ரோ. ஓகே, ப்ளூ டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ப்ளூ டைலே இல்லை, அப்புறம் 0. ஓகேவா, நெக்ஸ்ட் ரோவில் என்ன இருக்குது, எத்தனை டைல் இருக்குது, 1, நெக்ஸ்ட்டு 2 3 எக்ஸெட்ரா அப் டு லாஸ்ட் ரோவில் கவுண்ட் பண்ணி பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தான் இருக்குது. ஓகேவா, அப்போ எக்ஸெட்ரா அப் டு 11 டைல்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஆஃப் ஈச் கலர்னு கேட்கும்போது நம்பர் ஆஃப் டைல்ஸ் அப்போ எத்தனை, இது கவுண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் டைல்ஸ் அப்போ எத்தனை இருக்குது. நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் இன் ஈச் ரோ வந்து இப்படி இருக்குது. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஆஃப் ஈச் கலர் நம்பர். இப்போ 1 2 இதில் வந்து 12 கலர்ஸ் இருக்குது, இதுலேயும் வந்து 12 டைல்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒரு ரோலையும் 12 டைல்ஸ் இருக்குது. இந்த டோட்டலாக நம்பர் ஆஃப் டைல்ஸ் இன் தி மொசைக், இந்த ஹோல் இதுலேயும் எத்தனை டைல்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போது இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம சம் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் எவ்வளோ இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் எவ்வளோ இருக்குது, அப்போ தேர்ட் ரோவில் எவ்வளோ இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் கிடைக்கும். ஓகேவா, அப்போ நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, சம் ஆஃப், ஓகே, 1 + 2 + 3 + 4 + 5 + எக்ஸெட்ரா அப் டு 12 வரைக்கும் வரும். ஓகே, அப்போ சம் அப் டு என்னது 12. இதுக்கு தான் நமக்கு தெரியும்ல, ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்ன தெரியும் நமக்கு, SN. ஓகே, இங்கே வந்து SNன்றது என்னது, S12 தானே, 12 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ n/2 ஆஃப் A + L. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியுது, லாஸ்ட் டேர்ம் தெரியுது, n தெரியுது. ஓகேவா, அப்போ 12/2 ஆஃப் Aன்றது என்னது 1 + L வந்து 12. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 12/2 ஆஃப் 13. இப்போ 12 1s are 12 6 are 2 6 are 12 அண்ட் தென் இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 78 வருது. ஓகே, அதே மாதிரி நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் இப்போ என்னது 0 + 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு 11. இங்கே எத்தனை டேர்ம்ஸ் தான் இருக்குது, 12 டேர்ம்ஸ் தான் இருக்குது. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 11னா இப்போ 12 டேர்ம்ஸ். ஓகேவா, அப்போ 12/2 ஆஃப் A + L. A வந்து 0, L வந்து 11. ஓகேவா, அப்போ 12/2 × 11. 2 1s are 2 6 are 12, that is equal to 66. ஓகே, அப்போது ஒயிட் டைல்ஸ் வந்து 78 இருக்குது, ப்ளூ டைல்ஸ் வந்து 66 இருக்குது. therefore total number of tiles
in the mosaic is equal to number of blue tiles plus number of white tiles. Okay, இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா which is 144. இப்போ there are 144 tiles in the whole sequence. Next problem, example 2.38. The house of a street are numbered from 1 to 49. The Senthil's house is numbered such that the sum of the numbers of the houses prior to Senthil's house is equal to the sum of the houses following Senthil house. அதாவது என்னன்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் ஓகே ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து நம்பர்ஸ் வந்து ஹவுசஸ் நம்பர்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னால் 1, செகண்ட் ஹவுஸ்னால் 2, தேர்ட் ஹவுஸ் 4 ஓகேவா எக்ஸெட்ரா அப் டு இது மாதிரி வந்து 49 ஹவுசஸ் இருக்குது. ஓகே இதில் வந்து செந்தில் ஹவுஸ் எங்கேயோ இருக்குது சம்வேர் அது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா லெட் என்னது ஹவுஸ் நம்பர் ஆஃப் செந்தில்ஸ் ஹவுஸ் இஸ் நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்னா பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே இப்போ இங்கே ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செந்தில் ஹவுஸ் இஸ் நம்பர்டு சச் தட் சம் ஆஃப் தி நம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுசஸ் ப்ரையர் டு செந்தில் ஹவுஸ். அதாவது இங்கே முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஓகே இது எல்லாத்தோட சம்மும் ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஹவுசஸ் ஃபாலோயிங் செந்தில் ஹவுஸ். ஃபாலோயிங்னா இப்போ இதுக்கப்புறம் என்ன ஹவுஸ் இருக்கும் x+1 ஓகேவா அதுக்கப்புறம் என்ன இருக்கும் x+2 அண்ட் ஸோ ஆன் எக்ஸெட்ரா அப் டு 49. இப்போ இதோட சம் இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அப்போ என்னது இட் இஸ் given that the sum of the houses prior to செந்தில் house அதாவது 1 + 2 + 3 எக்ஸெட்ரா அப் டு இப்போ ப்ரையர்னா என்னது இங்கே ஒன்று x-1 வரைக்கும் தானே வரும் ஓகேவா இதுக்கு முன்னாடி ஹவுஸ் x-1 ஓகே அப்போ அது வரைக்கும் இருக்க ஹவுசஸோட சம் இஸ் ஈக்குவல் டு தி சக்சீடிங். ஓகே சக்சீடிங்னா என்னது x+1 following houses okay x+2 plus etc up to 49. okay இப்போ now இது பார்த்தீங்கன்னா sum up to in terms of the series தானே இருக்குது இதை மட்டும் கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா இது எப்படி எழுதலாம்னா இப்போ இங்கே வந்து நமக்கு x+1 2 அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு வேணும் இல்லையா அடிஷன். ஓகே அப்போது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கேருந்து 1 2 3 இங்கே எக்ஸ் இருக்குது அப்புறம் x+1 எக்ஸெட்ரா அப் டு 49 வரைக்கும் இருக்குது இல்லையா. இப்போ நமக்கு இதோட சம் வேணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹோல் இதோட சம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இதை we are going to subtract. ஓகே இந்த ஹோல் திங்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த திங் கிடச்சிரும். ஓகேவா அப்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எப்படி ரீரைட் பண்ணி அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு as it is இருக்கும் 1 + 3 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு x-1 is equal to இது எப்படி எழுதலாம்னா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு 49 ஓகே minus 1 + 2 + 3 + etc up to x. ஓகே அப்போ இந்த மாதிரி ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். நவ் இப்போ என்னது ரெண்டு சைடும் வந்து சம் அப் டு n terms of the series இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். மோரோவர் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் தெரியுது. ஓகே அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். Sn is equal to n/2 of a plus l இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஏன்னா என்னும் தெரியுது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தெரியுது ஏ தெரியுது எல் தெரியுது. ஓகேவா அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் எடுத்துக்கோங்க. இதில் n என்னது x-1 அப்போ x-1/2 ஆஃப் a வந்து 1 லாஸ்ட் டேர்ம் வந்து x-1 ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே n வந்து 49 அப்போ 49/2 ஆஃப் a1 n is l is 49 நெக்ஸ்ட் மைனஸ் இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது x டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே அப்போ x/2 ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 1 last term is x 1 plus x. okay அப்போ இங்கே +1 and -1 will get cancel. அப்போ என்ன இருக்குது x into x-1 divided by 2 is equal to 49/2 into 49 plus 1 is 50. okay minus x into x+1 ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா x+1/2 here 2 is common throughout அப்போ அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஒரு x into x-1 is equal to 49 into 50 is 245 மல்டிப்ளை பண்ணால் 2450 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு x+1 இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிவிடுங்க. எக்ஸ் இன்ட்டு x-1 இந்த மைனஸ் இந்த பக்கம் ரொம்ப ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு x+1 இஸ் ஈக்குவல் டு 2450 இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் x² ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2450 தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் வில் கெட் கேன்சல். இப்போ நமக்கு என்ன வருது 2x² இஸ் ஈக்குவல் டு 2450 ஓகே அப்போ x is equal to x² தானே x தானே வேணும் நமக்கு. அப்போ x² is equal to 2450 divided by 2 டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு 1 times 2 2 5 வருதா
ஓகே அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 1225னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் we get x is equal to 35 plus or minus 35 வரும். but house number அப்படின்றனால consider the positive term. okay அப்போ therefore Senthil's house number is 35. okay this is the answer. Next problem, example 2.39. The sum of first n, 2n and 3n terms of an AP are S1, S2 and S3 respectively. Prove that S3 is equal to 3 into S2 minus S1. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா sum of first n. okay அப்போ Sn அதாவது sum of first n termsனா Sn is equal to S1. okay and then என்ன கொடுத்துருக்காங்க S2n. sum of first 2n terms is equal to S2 and S3n is equal to S3. These are the given things. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? இந்த ரிலேஷன் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? முதல்ல இங்கே S1, S2, S3 என்னன்னு எழுதிக்கலாம். இப்போ S1 is equal to sum up to n terms தானே. அப்போ என்ன ஃபார்முலா? n by 2 of 2a plus n minus 1 into d. ஓகே நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம்னா தெரியாது, அதனால ஜென்ரல் டேர்ம் எழுதிக்கலாம். ஓகேவா? சிமிலர்லி S2 is equal to S2 வந்து sum of 2n terms இல்லையா? அப்போ nக்கு பதில் இங்கே என்ன வரும்? 2n வரும். ஓகே 2a plus இங்கே என்ன வரும்? 2n minus 1. மொத்தம் 2n terms இருக்குது, அதனால் 2n வரும். next S3 is equal to 3n by 2. okay 3n by 2 of 2a plus இங்கே என்ன வரும்? 3n minus 1 of d. okay இதான் S1, S2 and S3. இப்போ நம்ம இந்த திங் தான் ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 3 into S2 minus S1. ஓகே சரி, அப்போ 3 times S2 என்னது? 2n by 2 of 2a plus 2n minus 1 of d minus S1 is n by 2 of 2a plus n minus 1 of d. okay that is equal to 3 times of இங்கே நம்ம வந்து இது கேன்சல் பண்ண வேணாம், ஏன்னா இங்கே n by 2 நம்ம காமனாக எடுத்துகிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் ஈஸியாக வரும். ஓகேவா? இப்போ ரெண்டுத்துலேயும் n by 2 காமனாக எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் இங்கே என்ன மட்டும் இருக்கும்? 2 மட்டும் இருக்குமா? இந்த 2 உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் நமக்கு? 4a plus 2 into 2n minus 1 into dன்னு வருமா? ஓகே மைனஸ் இங்கே என்ன வரும்? 2a minus of n minus 1 into d. ஓகே n by 2 காமனாக எடுத்தாச்சு. Just simplify the terms. That is equal to 3 times of n by 2 into 4a plus இது என்ன வரும்? 4n d minus 2d. okay multiply 2ஐ multiply பண்ணிக்கோங்க, dஐ multiply பண்ணிக்கோங்க. அப்போ 4nd minus 2d minus 2a இங்கே மைனஸ் உள்ள multiply பண்ணிங்கன்னா minus nd plus d. that is equal to 3n by 2 of இங்கே என்ன இருக்குது? 4a minus 2a is 2a. okay next 4nd minus d is 3nd. இங்கே minus 2d plus d na it is minus d. okay that is equal to this can be rewritten as 3n by 2 of 2a plus இப்போ இங்கே d காமனாக எடுத்துட்டோன்னா என்ன இருக்கும்? 3n minus 1 of d. okay which is nothing but என்னது? S3. okay that is equal to S3. அப்போ hence இது என்னது? this is the left hand side. அப்போ therefore S3 is equal to 3 times S2 minus S1. thus we have proved. that's all in this video. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.